உங்கள் அனைவரையும் ஐபிடி கேம்பஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்க இந்த ஜூம் செஷன்ல பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சிங்கள மொழிய இலகுவாக பேசுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு நாங்க என்ன மாதிரி விடயங்களை கையாளணும் சொல்றதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நாங்க ஐபிடி கேம்பஸ் நாங்க யார் சொல்ற அறிமுகத்தை முதல்ல கொடுக்கும். இப்ப நீங்க கூகுள்ல ஐபிடி கேம்பஸ் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க டிரெக்டா போகணும். அந்த ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன்ல ஐபிடி கேம்பஸ் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட வெப்சைட் டிரெக்டா வரும். ரைட். ஐபிடி கேம்பஸ் நாங்க ஒரு வருடத்துக்கு மேல பல மாணவர்களுடைய நன்மையை கருதி பல வகையான கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தி அதை நிறைய மாணவர்களுக்கு பயன்படும் விதமாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பாக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி ஸ்போக்கன் சிங்கள, அதே மாதிரி ஐடி ரிலேட்டடான எம்எஸ் ஆஃபீஸ் போன்ற வெப் டிசைனிங், அது போன்ற விடயங்களை நாங்க இந்த கோர்ஸ் ஊடாக ஃபாலோ மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட ஹோமுக்கு போனா இந்த மாதிரி விடயங்கள், என்ன மாதிரி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணோம், அதே மாதிரி கோர்சஸ் பகுதியில போனீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி கோர்சஸ் இப்போதைக்கு நாங்க கொண்டு போறோம் எங்களோட கேம்பஸ் சொல்றது இதோடாக நீங்க பார்த்துக்கொள்ளேன். அடுத்த விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களோட ஐபிடி கேம்பஸ் சம்பந்தமாக மேலதிக தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க இந்த கீழே தெரிகிற மெயில் அல்லது தொலைபேசி இலக்கம் அல்லது முகவரியூடாக தொடர்பு கொண்டு நீங்க மேலதிக விடயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஐபிடி கேம்பஸ்ல மாணவர்கள் என்ன மாதிரி நன்மைகள் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றதையும் நீங்க இதுல பார்க்க. இப்ப நாங்க பார்த்தது இந்த ஐபிடி கேம்பஸ் சம்பந்தமான ஒரு அறிமுகம். அடுத்த பகுதிக்கு போவோம். ரைட். நாங்க இந்த சிங்கள கோர்ஸுக்கு ஏன் ஐபிடி கேம்பஸ் செலக்ட் பண்ணணும் அது சம்பந்தமா தான் பார்க்கணும். முதல்ல உங்களோட இந்த கோர்ஸ் வெல் மோடிஃபை பண்ணப்பட்டு, அதுவும் வெறுமனே 35 நாட்களுக்குள்ள மாணவர்கள் இலகுவா கற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணம் மோடிஃபை பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். அடுத்த விடயம், இந்த ஐபிடி கேம்பஸிக லெக்சர்ஸ் எல்லாம் வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட லெக்சர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு தரப்படுற மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வழங்கப்படும். அதே மாதிரி ஜூம் ரெக்கார்டிங் வழங்கப்படும். ஏன் இந்த ஜூம் ரெக்கார்டிங் நாங்க தாரோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு மீட்டல் பயிற்சியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஜூம் ரெக்கார்டிங் நாங்க வழங்கி கொண்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கான இருக்கிற டவுட்ஸ், அதே மாதிரி ஏதாவது ரிலேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கும் எங்களோட ஐபிடி கேம்பஸ்ல இருக்கிற பேனல்கிட்ட நீங்க என்ன விதமான டவுட்ஸ், அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் தேவைன்னு சொன்னா அந்த கைடைன் அவங்க உங்களுக்கு வழங்குவோம். இப்ப நாங்க டைரக்டா போவோம்.
அப்ப இந்த கோர்ஸை யாரு டீச், யார் இந்த கோர்ஸுக்கு லெக்சர், இது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல என் பேர் மூசின் காமில். அதே மாதிரி என்னுடைய துறை சார்ந்த அனுபவ கடிங்கன்னு சொன்ன 6 வருடங்களுக்கு மேல இந்த சிங்கள கற்கரை ஆன்லைன் ஆன்சைட் 2 முறையிலையும் அனுபவங்கள் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி என்னுடைய தொழில் தகமைகளையும் நான் இதுல குறிப்பிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிங்களம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பார்க்க போறோம். அடுத்தது சிங்களத்துல எங்களோட பேச்சு எங்களோட வாசிப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கு நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எழுத்துகள் என்ன, உயிரெழுத்துகள், அதே மாதிரி மெய் எழுத்துகள், அதே மாதிரி குறியீடுகள் பார்க்கணும். சரியா? இப்ப இதெல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலா தான் நாங்க லேர்ன் பண்ண போறோம். அப்ப நாங்க எழுத்துக்களை படிச்சு வெறுமனே எழுத்துக்கள் நிக்க போறது இல்லை, அந்த எழுத்துக்களை நாங்க அப்ளை பண்ண போறோம். என்னத்துக்கு? இந்த சொற்களுக்கும் வசனங்களுக்கும். அடுத்தது இந்த 8 பாக்ஸ் மெத்தட் தியரியை நாங்க பயன்படுத்த போறோம் எங்களோட பேச்சு திறனை அதிகரிக்கிறதுக்கு. அடுத்தது நாங்க கேள்விகள் எப்படி உருவாக்குற அப்படின்னு சொல்றதையும் பார்க்க போறோம். அடுத்தது அன்றாட வாழ்க்கையில நாங்க உரையாடல பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் வசனங்களையும் பார்க்க போறோம். அடுத்தது நாங்க எங்களோட சிங்கள பேச்சு திறனை பயன்படுத்தி எப்படி ஒரு பிரச்சனையை நாங்க சமாளிக்கிறோம், எப்படி நாங்க ஒரு பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர சொல்றதையும் தான் நாங்க இன்றைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் எல்லாம் கவனிச்சு கொண்டு இருக்குங்க. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க இந்த ஜூம் செஷன் முடிகிற கடைசி டைம்ல கட்டாயம் டவுட்ஸ் கேட்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த உயிரெழுத்துகள். சிங்களத்துல மொத்த எழுத்துகள் 60 இருக்கு. அதுல முதலாவது 18 உயிரெழுத்துகள் இருக்கு. அதுல 3 எழுத்துகள் இப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துவதே இல்லை. ஆனா நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், சிங்கள அரிச்சுவடியில உயிரெழுத்துகள் 18 இருக்குன்னு சொல்லி. ரைட், முதல்ல நாங்க எழுத்துக்களை உச்சரிப்பை முதல்ல பார்ப்போம். ரைட், முதலாவது ஆ சத்தம், ரெண்டாவது ஆண்டு சொல்ற சத்தம், மூணாவது ஆண்டு சொல்ற சத்தம், நாலாவது அ, அஞ்சாவது இ, ஆறாவது இ, ஏழாவது உ, எட்டாவது ஊ சொல்லுவோம், ஒன்பதாவது இரு, பத்தாவது இரு, அதே மாதிரி 11 இழு, 12வது இழு, அதே மாதிரி 13 ஏ, 14 ஏ, 15 ஐ, 16 ஓ, 17 ஓ, 18 அவுன்னு சொல்லி பயன்படுத்தும். ரைட், அப்ப இந்த எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணதுக்கு 3 மெத்தட் கட்டாயம் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்டரை பிராக்டிஸ் பண்ணணும். அ ஆ, அ அ, இ இ, உ உ, இரு இரு, இலு இலு, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ. அது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன? ரிவர்ஸ் ஆர்டர்ல போகணும். ஔ, ஓ ஓ, ஐ, ஏ ஏ, இலு இலு, இரு இரு, உ உ, இ இ, அ அ, ஆ ஆ. அதுக்கு பிறகு ரெண்டம் அப்படின்னு குழப்பி நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். ரைட், அஞ்சாவது இருக்கிற எழுத்து என்ன எழுத்து? ஈ எழுத்து. அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிற எழுத்து என்ன? ஆண் சுருள் எழுத்து. எட்டாவது இருக்கிற எழுத்து என்ன? ஊ எழுத்து. இந்த 3 மெத்தட் ஊடாக நாங்க பிராக்டிஸ் பண்ணும் போது அந்த இலகுவா அந்த எழுத்து எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. அதுக்காகத்தான் இந்த 3 மெத்தட் பயன்படுத்தும். ரைட், இதுல எல்லாருக்கும் முழங்கிட்டா உயிரெழுத்துகள் எப்படி உச்சரிக்கணும். சரியா? இன்னொரு விடயத்தை நான் சொல்லித்தரேன். இந்த 3 4 அதே மாதிரி இந்த 13 14 உச்சரிக்கும் போது நாங்க சில தவறுகள் செய்வோம். அதையும் நாங்க இதுல பார்த்துருவோம். ரைட், மூணாவது நாங்க அதை உச்சரிக்கிற ஆண்டு சொல்றோம். அப்ப நாங்க ஏ சத்தம் இருக்கும். 13வது தமிழ்ல வர ஏனோட சத்தம். 4வது ஆண்டு சொல்ற சத்தம், 14 ஏன்னு சொல்ற சத்தம். ஆனா 4வதுல வர அந்த ஆண்டு சொல்ற சத்தம் தமிழ்ல வார ஏஎன்ஆர் சத்தமோ ஏன்னு சொல்ற சவுண்டோ வரக்கூடாது. வந்தா பிள்ளையாக உச்சரி.
ரைட். இப்ப நாங்க அடுத்தது பகுதிக்கு போவோம். இந்த மெய்யெழுத்து மெய்யெழுத்துகள் பாருங்க. இந்த மெய்யெழுத்துகள் பகுதியில நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் வந்து இந்த முதலாவது காசத், இரண்டாவது சாசத், மூணாவது டாசத்தம், நாலாவது தாசத்தம், அஞ்சாவது பாசம். அதே மாதிரி 11 கா சத்தம், 12 ஜா சத்தம், 13 டா சத்தம், 14 தா சத்தம், 15 பாஸ். இப்ப நாங்க இது ரெண்டு ஒப்பிட போறோம். ஒப்பிடும் போதுதான் எங்களுக்கு சரியான சத்தத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே. இதுல முதலாவது கா சப்தம், 11 கா சப்தம், கா கா. இரண்டாவது சா சத்தம், 12வது ஜா சத்தம், சா ஜா. மூணாவது டா சத்தம், 13வது டா சத்தம், டா டா. நாலாவது தா சத்தம், 14வது தா சத்தம், தா டா. அஞ்சாவது பா சத்தம், 15வது பா சத்தம், பா பா. அப்ப இது ரெண்டுடைய சத்தம் எப்படி வித்தியாசமாகுது சொல்றது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த 23, 23லும் 24லும் இருக்கிற சத்தம் நாசாவும். ஆனா இந்த எழுத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் மட்டும்தான் வித்தியாசம். ரைட். அடுத்து 25 மா எழுத்து. அதே மாதிரி 31ல இருக்கிறது யா சத்தம், 32ல ரா சத்தம், 33ல தா சத்தம், 34ல வா சத்தம். அப்ப யா ரா லா வா சொல்ற சத்தம். அதே மாதிரி 35ல இருந்து 37 இருக்கிற சத்தம் ஷா சத்தம், ஷா 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 சொல்ற சத்தமாக இருக்கு. அதே மாதிரி 38ல ஹா சத்தமாகும், 39ல லா சத்தமாகும், 40ல ஃபா. முந்தி ஃபாத்திமான எழுதுக்களை என்ன பயன்படுத்தும்? பான எழுத்துல எஃப் ஒன்று போடும். என்ன செய்வோம்? பான எழுத்துல எஃப் ஒன்று போடும். எஃப் ஒன்று போடும். இப்ப இந்த பாவனையில இல்ல, நாங்க இதுக்கு பதில பயன்படுத்த இந்த எழுத்து பாசம். ஓகே. இதுல உங்களுக்கு நீங்க யோசிப்பீங்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் தமிழ் எழுத்து இதுல தரப்படலைன்னு. அதுக்கு முதல் காரணம், நாங்க எப்போதுமே தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஆனா இப்போது நாங்க செய்யற விஷயத்தால சிங்கள எழுத்துக்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிற வீதம் கூடையாக இருக்கு. ரைட். இதுல பிடிஎஃப் வந்து ஒரு குரூப்புக்கு போடப்படும் தமிழ் வடிவம். இப்போதைக்கு நீங்க சிங்களத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதியை நோக்கி போவோம். சரி. இப்ப நாங்க படிச்ச இந்த உயிரெழுத்துகள், மெய் எழுத்துக்களை நாங்க என்ன செய்யறோம்? பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப நாங்க இது ஊடாக நாங்க பார்ப்போம் எங்களுக்கு உயிரெழுத்துகள் கிளியர் ஆயிட்டான்னு சொல்லி. ரெண்டாவது பார்க்கறது மெய் எழுத்துகள் எங்களுக்கு விளங்கிட்டா, சரியான உச்சரிப்பை நம்ம கொடுக்கறது. இதுல முதலாவது அட்டுன்னு சொல்லும். அட்டு முதலாவது அட்டு. ஆவும் டாவும் தானே இருக்கு, அட்டசம். ரெண்டாவது அட்டு, ஆ சவுண்டும் டா சவுண்டும் இருக்கு, அட்டு. மூணாவது ஆண்டு சுர சவுண்டும் தாண்டு சுர சவுண்ட் இருக்கு, ஆத்து. அதே மாதிரி நாலாவது ஈ சத்தமும் ரா சத்தமும் இருக்கு, இரு சொல்லி பயன்படுத்தும். ஐந்தாவது ஈன்னு சுர சவுண்டும் தாண்டு சுர சவுண்டும் லா யா ஈத்தலைய சொல்ல பயன்படுத்தும். ஆறாவது உச ஊனாவும் சாணான்னு சொல்ற சத்தம், உச. ஏழாவது ஊ சத்தமும் டா சத்தமும், ஊட்டு. எட்டாவது ஏ சவுண்டும் கா சவுண்டும், எக்கு. அதே மாதிரி 10வது ஐ சத்தம், 11 ஓ சவுண்டும் யா சவுண்டும், ஒய. 12 ஓ சத்தமும் லூ சத்தம். இந்த லூ சத்தம் நாங்க படிப்போம் அடுத்த பகுதிகளில். அப்ப இது ஓ லூ சொல்ற சத்தம். அதே மாதிரி 13வது இருக்கிறது ஔ சத்தமும் ஷா சத்தமும் தா சத்தம்.
இதை நீங்க கடினமான சொற்கள் பகுதியில நீங்க பார்ப்பீங்க இந்த தாஸ் ஆகும். அப்ப இது ஔஷத அப்படின்னு உச்சரிக்கும். ரைட், இப்ப நாங்க ஒருக்க ட்ரை பண்ணோம் ஒவ்வொரு சொற்களையும் தனியாக உச்சரிக்கணும். ஓகே, முதலாவது அட்டு, இரண்டாவது அட்டு, மூணாவது ஆத்து, நாலாவது இரு, அஞ்சாவது ஈத்தலைய, ஆறாவது உச, ஏழாவது ஊட்டு, எட்டாவது எக்கு, ஒன்பதாவது ஏக்கு, பத்தாவது ஐ, 11 ஒய, 12 ஓலு, 13 ஔஷத சொல்லி தனித்தனியாக வந்து எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது விளங்கும். எங்களுக்கு இந்த உயிர் எழுத்துகள் கிளியர் ஆயிட்டான்னு சொல்லி இப்ப இந்த பகுதியை நாம பார்க்க போறோம் மெய் எழுத்துக்கள் எங்களுக்கு கிளியர் ஆயிட்டு. இதுல ஆரம்ப எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா காசப்தம். இது எல்லாத்துலயுமே இருக்கு, காசப்தம் இருக்கு. ரைட், இதுல இந்த பகுதியை நாங்க பார்க்க போறது இல்லை. சரியா, இந்த பகுதியை பார்க்க போறோம். ஏன்னா நாங்க இதை கடினமான சொற்கள் பகுதியில தான் படிப்போம். ரைட், இதுல காவும் டாவும் இருக்கு கட்டு. இதுல காவும் தாவும் இருக்கு தாசம் கத்து. இதுல காவும் நாவும் இருக்கு கணு. இதுல காவும் யாவும் இருக்கு கய. இதுல காவும் ராவும் இருக்கு கர. இதுல காவும் சாவும் இருக்கு கசு. இதுல காவும் ஆவும் இருக்கு கஹா. இதுல காவும் இம்ப இருக்கு கம்ப. அதே மாதிரி இதுல ஆரம்ப எழுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கா சத்தம் இருக்கு. காவும் தாவும் கத்து. காவும் மாவும் கமு. காவும் லாவும் கலு. காவும் சாவும் கசு. காவும் ஹாவும் கா. ஓகே, அப்ப கத்து, கமு, கல, கசு, கா உச்சரிப்போம். அடுத்து இதுல ஆரம்ப எழுத்த பாத்தீங்கன்னா தா சத்தம் இருக்கு. தனு, தது, தல, தவு. நான் சொன்ன இந்த எழுத்தை நாங்க பார்த்துட்டு தான் அது உச்சரிப்பு எடுக்கிறோம். சரியா, அதை நாங்க அதுல பார்ப்போம். ரைட், நாலாவது தாச, தடு, தத்து, தரு, தல். தடு, இந்த தாவும் டாவும் இருக்கு தடு. தாவும் தாவும் இருக்கு தத்து. தாவும் ராவும் இருக்கு தரு. தாவும் லாவும் இருக்கு தல. அதே மாதிரி இதுல ஆரம்ப எழுத்த பாத்தீங்கன்னா 4 இருக்கு. நாவும் மாவும் நம. நாவும் வாவும் நவ. நாவும் லாவும் நல். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பா எழுத்து ஆரம்பத்துல இருக்கு. பாவும் நாவும் பண்ணு. பாவும் தாவும் பது. பாவும் யாவும் பய. பாவும் சாவும் பசு. பாவும் ஹாவும் பஹா. எப்படி உச்சரி பஹான்னு உச்சரி பஹன்னு உச்சரிக்கணும்னா பஹா. அடுத்தது ஆரம்ப எழுத்து பா சத்தமாக இருக்கும். பாவும் டாவும் பட்டு. பாவும் டாவும் படு. பாவும் தாவும் பத்து. பாவும் யாவும் பய. பாவும் ராவும் பர. பாவும் லாவும் பல். அப்ப பட்டு, படு, பத்து, பய, பர, பல. ரைட், அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப எழுத்து மா சத்தமாக இருக்கும். மாவும் டாவும் மட்டு. மாவும் டாவும் மடு. மாவும் தாவும் மத்து. மாவும் தாவும் மது. மாவும் மாவும் மம. மாவும் லாவும் மல. மாவும் வாவும் மவ. அடுத்தது யாவும் டாவும் யட்டுன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப எழுத்து ரா எழுத்தாக இருக்கு. ரட்டு, ரனு, ரசு, ராலு. அடுத்து இதுல ஆரம்ப எழுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எழுத்து லா சத்தம் இருக்கு. லாவும் பாவும் லப்பு. லாவும் யாவும் லய. இதுல ஆரம்ப எழுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வா சத்தம் இருக்கு. வட்டு, வத்து, வது,
வனு, வமு, வசு, வா. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க தனியா, இதை வாசிக்க இயலுமான்னு சொல்லி. அடுத்து நாங்க பார்ப்போம். இதுல சாவும் தாவும் சத்து, சாவும் ஹாவும் சஹா. அதே மாதிரி ஹாவும் தாவும் ஹத்து, ஆவும் தாவும் ஹத்து, ஆவும் மாவும் ஹமு, ஆவும் யாவும் ஹை. இப்ப நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணும்போது, இதை பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் சரியா நீங்க விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலக்குவா வாசிக்க. அதுல உங்களுக்கு சிக்கல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மீண்டும் மீண்டுமே செய்யணும். இந்த மெய் எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இப்ப நாங்க பார்க்க போறது இந்த குறியீடுகளை நாங்க எப்படி இலகுவா பிராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உரிய குறியீடோட உங்களுக்கு சில வசனங்களை தரப்பட்டிருக்கு. இப்ப இதுகளை உங்களுக்கு வாசிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு குறியீடு. ஓகே, இப்ப குறியீடுன்னு சொல்லும்போது தமிழ்ல வார அரவு, கீழ்கால், சிங்களத்திலயும் மெரிசல். ரைட், அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இதுல வாசிப்பு பயிற்சி ஒன்று நான் தந்திருக்கேன். ஓகே, இதுல நீங்க பாருங்க, இந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறது அரவுன்னு சொல்லுவோம். சரியா? தமிழ்ல வார எலப்பில்லன்னு சொல்லுவோம். எலப்பில்ல தமிழ்ல அரவுன்னு சொல்லுவோம், சிங்களத்துல எலப்பில்லன்னு சொல்லுவோம். அப்ப இது மாமா பாசலட்டு ஆவா. மாமா பாசலட்டு ஆவா. இது உங்களுக்கு வாசிக்கலும் சொன்னா இது ஒரு அறுவடை பயன்பாட்டாக இருக்கும். எந்த இடத்துக்கு வந்தாலும் ஆ, வா, நம்ம படிச்ச கா, சா, டா, தா, பா சொன்ன எழுத்துக்களை நம்ம பார்ப்போம். அது உண்டாக பிராக்டிஸ் பண்ணுவோம். ரெண்டாவதுல பாருங்க, இந்த காக்கும் ஹாக்கும் இடையில போடுகிற அதப்பில் இது வரும்போது எழுத்துக்கு கே, சே, டே, தே, பே அந்த சத்தம் வரும். இப்ப இதுல மாமா முதல்ல பார்த்து புரியுது. மாமா கெஹ கெஹ ஆவா, கெஹ கெஹ ஆவா. ஓகே, மூணாவது நாங்க பயன்படுத்திய குறியீடு திக் அதப்பில்னு சொல்லுவோம். முதலாவதை விட கொஞ்சம் அழுத்தி சொன்னா சரி. பேனா கேமு கேவா, பேனா கேமு கேவா. நாலாவது இந்த ரீ எழுத்துக்கு மேல பயன்படுத்தி இந்த மீ எழுத்துக்கு மேல தி எழுத்துக்கு மேல பயன்படுத்திக்கிறது இஸ்பில்னு சொல்லுவோம். விசிறி மாதிரி பயன்படுத்தப்படுது. இப்ப இது எப்படி வாசிக்கிற? ரீ சத்தம், மீ சத்தம், தி சத்தம். நரியா, மிதி, கனவு. நரியா, மிதி, கனவு. அடுத்த அஞ்சாவது இந்த மாடத்துக்கு மேல போட்டிக்கிறது திக் இஸ்பில்னு சொல்லுவோம். இது எப்படி நாங்க வாசிக்கிற? மீயா லீய உடல், மீயா லீய உடல். ஆறாவது இப்சா, இதை நாங்க சொல்லுவோம் ஹல்கிரீம்னு சொல்லுவோம். இத இன்னைக்கு வாரதும் ஹல்கிரீம்னு சொல்லுவோம், இப்புக்கு வாரதும் ஹல்கிரீம்னு சொல்லுவோம். இப்பா இன்னவா. இதுல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன விஷயம் பாப்போம். இதுல பி எழுத்து எழுத சொன்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? இப்ப எழுதுங்கன்னு சொன்னா நீங்க எப்படி எழுதணும்? இப்ப எழுதும் போது நீங்க இப்படி எழுதுவீங்க. ஒரு இடையில இந்த மாதிரி கேப் கொண்டு வரும் இப்சா. அது ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தி கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, அடுத்தது இது கீழே இருக்கிற குறியீடு பாப்பில்னு சொல்லுவோம். சரி, அப்ப ரெண்டு வகையான பாப்பில இருக்குது. காவ கூவா மாத்த ஒரு பாப்பில பயன்படுத்துவோம், லாவ லூவாக மாத்துறதுக்கு இன்னொரு பாப்பில பயன்படுத்தும். அப்ப இது எப்படி வாசிக்கிற? லுனு குடு குட்டுவ உட, லுனு குடு குட்டுவ உட. அதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கிறது சொல்லும் திக் பாப்பில்ல அல்லது தீக் பாப்பில்ல. பூனா
வித்திய உட இன்னர். ஊனா வித்திய உட இன்னர். ஓகே. அதுக்கு பிறகு வந்து இந்த எழுத்துக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கொம்புன்னு சொல்றோம். தமிழ்ல வார ஒத்த கொம்பு மாறி. கெதர உட தேல். கெதர உட தேல் அப்படின்னு சொல்லுவோம். கெதர உட தேல். 10வது நாங்க முதல்ல பார்த்து இது என்ன குறியீடு? ஒத்த கொம்பும் அல்கிரியுமே வரும். சரியா? அதே மாதிரி மற்ற எழுத்துக்கள்ல நாங்க இன்னொன்று பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு மேன் அரட்டை கொம்புமான எழுதுறேன்னு சொல்ல நான் எப்படி எழுதுறேன்? இப்படி நான் எழுதுவேன். மேசா. சரியா? இப்படி எழுதினா இப்படி எழுதினா அது பிள்ளை. அப்ப இது எப்படி வாசிக்கிற? அம்மா கேக் ஏனவா. அம்மா கேக் ஏனவா. 11ல இருக்கிறது நாங்க படிச்ச கொம்புவையும் பாப்பிலையும் அது கொம்புவையும் அலப்பிலையும் இருக்கு. அப்ப தொல காலு பாட்டாய். தொல காலு பாட்டாய். உதடு கருப்பு நிறம். அந்த மாதிரி மீனிங் தொல காலு பாட்டாய். ரைட். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த கருத்தை பார்க்கறது உச்சரிப்பு. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் குறியீடு வந்தா எப்படி உச்சரிக்கிறேன்னு பார்க்கணும். 12வது பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்த கொம்பு, அதே மாதிரி அரவு, அதே மாதிரி புத்துணகம் பயன்படுத்தும். பகுவ சத்தம் ரெட்ட கொம்பும் ஆணவும் அரவோட சத்தம் வந்து ஹோட்டலைய உட ரோகல. ஹோட்டலே உட ரோகல அப்படின்னு சொல்லி வருது. ஹோட்டலே உட ரோகம். அடுத்த 13வது பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பயன்படுத்தி குறியீடு ரகாரான்சின்னு சொல்லுவோம். இது இந்த பாலத்துக்கு இந்த குறியீடு வந்தா எப்படி சவுண்ட் வரும்? இப்பும் ராவும். இப்ப தாளத்துக்கு வந்தா இத்தும் ராவும் சவுண்டோடு வரும். பிரஷ்ன பத்ரய கோ. பிரஷ்ன பத்ரய கோ அப்படின்னு ஒரு 14வது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் கொம்பு தேக்கு. இந்த எழுத்துக்கு முதல்ல இந்த 2 சத்தம் வந்து தை சத்தமாக இருக்கு. தைலைய தென்ன. தை. தைலைய தென்ன. வைத்திய வரையா. வாழத்து பக்கத்துல வந்தா வைஸ். கா பக்கத்துல வந்தா கைசா. உருத்தியலியான்னு. ரைட். அடுத்து 15 உருத்தியலியான்னு. சரி. இது சொல்லணும் கெட்டபில்லைன்னு சொல்லுவோம். சரி. இதுல சவுண்ட் எப்படி வரும்டா வாக்கு பக்கத்துல வந்திருக்கு தானே ப்ரூ. இவ்வண்ணாவும் ப்ரூனோட சத்தமும் வரும். உருத்திய உருத்தியலியான்னு. உருத்தியலியான்னு. இப்ப காலத்துக்கு பக்கத்துல வந்து என்ன சவுண்ட்? இக்கும் ப்ரூ க்ரூ சவுண்டாக வரும். அடுத்த 16 பாத்தீங்கன்னு சொன்னா கொம்புவையும் கைனு கித்து கௌ சவுண்டாக வரும். கௌ. இப்ப கா பக்கம் வந்தா கௌ சவுண்டாக வரும். இப்ப கௌரவிய தென்ன. ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதியை பார்ப்போம். அப்ப இதுல இருக்கிற இந்த எழுத்துக்கள் இது 6ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற எழுத்து நாங்க மகாப்ராண பக்குரு அப்படின்னு சொல்லுவோம். நாங்க முதல்ல பார்த்த அந்த கா சா டா தா பா இதே சத்தம் தான் இந்த எழுத்துக்களுக்கு வரும். கா சா டா தா பா அதே சத்தம் வரும். ஒரு கீழே பார்த்த விலங்குகள சவுண்ட் அதே சத்தம். ஆனா இந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா கடினமான சொற்கள் தான் கூடுதலாக வரும். அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த சொற்கள் இல்லை. அதே மாதிரி 16 சவுண்ட் கேட்டீங்கன்னா கா சத்தம். 17 சவுண்ட் ஜா சவுண்ட். 18 டா சவுண்ட். 19 டா சவுண்ட். 20 பா சவுண்ட். கா ஜா டா தா பா ஒரு சத்தம் இருக்கு. அதே மாதிரி 21 22 22ல இருக்கிறது நியர்ஸ். இதை வந்து நாங்க இக் சவுண்டாக இருக்கும் 21. அப்ப இது நாங்க பாவனையில இப்ப பயன்படுத்துறது இல்லை. ஓகே. இது ஜ சவுண்ட் இல்லை. தவறுதலா வந்து இதுல டைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இல்லை நியர் சவுண்ட் இல்லை. ரைட். அடுத்து வந்து 26 இங்க சவுண்ட். இது வந்து இஞ்ச சவுண்ட். இது இண்ட சவுண்ட். இது
இந்த சவுண்ட், இது இம்ப சவுண்ட். இங்க, இஞ்ச, இந்த, இந்த, இம்ப சவுண்ட். இப்ப இதற்கு நாங்க சொல்லும் சஞ்சக்கு அக்குருன்னு சொல்லுவோம். சரி, இதுல 5 தானே இருக்கு சஞ்சக்கு அக்குரு. அப்ப நாங்க இப்ப படிச்ச இதுகளை வந்து எப்படி கடினமான சொற்களை பயன்படுத்துற சொல்ல பார்ப்போம். ரைட், இதுல இருக்கிறது வந்து உங்களுக்கு கடினமான சொல். இதை நாங்க எப்படி வாசிக்கணும்னு சொல்றது. இது நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. காசா கொழைப்பு கொள்ளவனா பா இல்ல காசா. அப்ப இதை வாசிக்கிற எப்படி? லேக்கன, லேக்கன அப்படின்னு வாசி. ரெண்டாவது இருக்கிறது சாசா. அப்ப இதை எப்படி வாசிக்கிறேன் நான்? சா கச்சா, சா கச்சா அப்படின்னு வாசி. மூணாவதுல இருக்கிறது வந்து டா சத்தம். இதை எப்படி நாங்க வாசிக்கிறோம்? பாட்டு ஷாலாப, பாட்டு ஷாலாவ சொல்லி வாசி. நாலாவதுல இருக்கிறது வந்து தா சத்தம். இதுல சவுண்ட் கிராந்த், கிராந்த் அப்படின்னு உச்சரிப்போம். அஞ்சாவதுல இருக்கிறது பா சத்தம். இதை எப்படி நாங்க வாசிக்கிறோம்? பிரதி பல, பிரதி பல. ஓகே, இது கா சத்தம். இது எப்படி வாசிக்கிற? சங்கு. வாசிக்கும் போது நீங்களும் வாசிச்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு என்ன செய்யும்? இதை வாசிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். எப்படி நான் உச்சரிக்கிறேன்னு சொல்றதையும் நீங்க கவனிங்க. அதே மாதிரி இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜா சவுண்டு சஜ்ஜாயனா, சஜ்ஜாயனா. அடுத்து இது வந்து டா சத்தம்னு சொல்லுங்க. கூட்டு, கூட்டு. டா சவுண்ட் வருதுன்னு, வருதுன்னு. அடுத்தது பா சத்தம் பிரபவய, பா சத்தம் பிரபவய. இதெல்லாம் கடினமான சொற்களுக்கும் அதிகமா ஈடுபட்டு இருக்கு. இது இங்க சவுண்ட் சொல்றேன். அப்ப இதை எப்படி வாசிக்கிற? கங்க. இது இஞ்ச சவுண்ட் சொல்றேன். இப்ப இதை எப்படி வாசிக்கிற? இஞ்சு. இது இந்த சவுண்ட் சொல்றேன். இப்ப இதை எப்படி வாசிக்கிற? ஹொண்ட வேலை, ஹொண்ட வேலை. அதே மாதிரி இது இந்த சவுண்ட். இதை எப்படி வாசிக்கிற? அந்த, அந்த அப்படின்னு வாசி. இது இம்ப சவுண்ட், அம்ப, அம்ப. அதே மாதிரி இது வந்து இன் சவுண்டாக இருந்தாலும் இப்போதைக்கு இது பாவனையில இல்லை. முந்தி லங்காவன்னு சொல்லி எழுதும் போது, இளைஞன் எழுதும் போது இதை பயன்படுத்துறாங்க. இப்ப இதை நாங்க பாவனையில் அதுக்கு பதிலாக பயன்படுத்துறது இந்த பிந்துவன்னு சொல்றோம். லங்காவை இதுக்கு பதிலா நாங்க பிந்துவை போட்டோம்னா சரி, லங்கா. இது ரெண்டும் ஞ சவுண்டாக இருக்கு. இது எப்படி வாசிக்கிற? ரத்திஞா, மஞ்சொக்கா. மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவோம், பட்டாசுக்கு சொல்லுவோம், அது வெடிக்கு சொல்லுவோம். என்ன ரத்திஞா அப்படின்னு பயன்படுத்தும். இது ஞ சவுண்ட். ஞானய, ஞானம் அறிவு, ஞ சவுண்ட். ரைட், இப்ப நாங்க பார்க்க போறது இந்த 8 பாக்ஸ் மெத்தட். 8 பாக்ஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு கேட்டா சர்வநாமம், சுட்டு பெயர்கள். அதே மாதிரி சுட்டு பெயர்கள் மாறும் விதங்களே நாங்க பார்க்கறோம். உதாரணத்துக்கு ஒரு சுட்டு பேர் எடுங்க, மாமன்னு சொல்றது எடுங்க. பதில இன்னொரு மாமன்னு சொல்ற பகுதி இல்லாம மட்டன்னு சேர்க்கப்படும். எனக்கு மாவு, நெய், மகே என்னுடைய, மமாய் நானும். இந்த மாதிரி கருத்து. ரெண்டாவது பாக்ஸ் நாமபத பெயர் சொற்கள். மிருகங்கள், பறவைகள், அதே மாதிரி பலசரக்கு பொருட்கள், விளக்கங்கள். இதுகளை நாங்க வந்து சேர்க்கிறோம், தனித்தனியாக படிக்க போறோம். இந்த பெயர் சொற்கள் பாருங்க. மூணாவது பாக்ஸ் என்னன்னு கேட்டா அந்த கிரியாபத வினை சொற்கள். அப்ப பாருங்க, கண்ணன்னு சொல்றது ஒரு கட்டளை, சாப்பிடுங்கள். கண்ணே சாப்பிடுவது, கனவா சாப்பிடுகிறேன், கனகொட்ட சாப்பிடும் போது, கத்தி சாப்பிடும் போது, கேவா சாப்பிட்டேன், கேவி சாப்பிட்டது, காகென சாப்பிட்டு கொண்டு. அப்ப வினை சொற்கள் மாறும் விதம் தான் நாங்க மூணாவது பாக்ஸ் மெத்தட்ல பார்த்தோம். நாலாவது கேள்விக்கூடிய சொற்கள், பிரஷ்ன ஆன பதம். முகத்து என்ன, கவுது யார், கொகேது எங்கே, காட்டது
யாருக்கு, காகிது யாருடையது, கண்ணது சாப்பிடவா சொல்லி நாங்க இந்த கேள்வி கேட்கிற சொற்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து பெயர் அடைமொழிகள், நாம விசேஷணங்கள். பேசுறது கட்டாயம் தேவை. உசன்னு சொல்றது உயரம். ஓகே, உயரமான. கழுன்னு சொன்னா கருப்பு, மிதின்னு சொன்னா குள்ளம், கட்டு, அஸ்ன்னு சொல்றது அழகான. கிரியா விசேஷன் அடுத்து நாங்க பார்க்கும்போது வினை அடைமொழி. இது எப்படி பார்க்கிறோம்? வேகேன வேகமாக, செமின்னு சொன்னா மெதுவாக, லஸ்தனட்டு அழகாக, அடிசரவு உற்சாகமாக சொல்லி பயன்படுத்துவோம். வேகமாக, மெதுவாக, அழகாக, உற்சாகமாக. அடுத்து நாங்க பார்க்க போறது இந்த ஏக வச்சன பகுவச்சனம், ஒருமை பன்மை. அதுல பாருங்க, ஒருமையை நான் பன்மையாக எப்படி மாத்து, யா அடுத்த நீக்கி பன்மையாக மாத்திருக்கேன். அப்ப ஒருமையை பன்மையை மாற்ற நிறைய சட்டங்கள் இருக்கு. அதுல வாகனைய வாகனன்னு மாற்றம் அடையுது, வாகனே வாகனம். பென்சிலை பென்சால்னு மாற்றம் அடையுது, பென்சில் பென்சில்கள்னு மாற்றம் அடையுது. அதே மாதிரி நிபாத்த பதன்னு சொல்றது வந்து ஏதாவது பேர் சொற்களை நாங்க மாத்துறதுக்காக பயன்படுது. உதாரணத்துக்கு பாருங்க, பேனன்னு சொல்றது பேன், பேனையால், பேனின். சரியா? பேனின். பென்சால் வெளி, பென்சில்களால், எதிரட்ட வீட்டுக்கு, வாசலை, பாடசாலையில். அப்ப இந்த 8 பாக்ஸ் மெத்தடை நாங்க எதுக்கு பயன்படுத்த போறோம்னு சொன்னா, எங்களோட பேச்சு திறனை அதிகரிக்கிறதுக்கு. நம்ம பேச போல நம்ம இந்த கட்டாயம் இந்த 8 பாக்ஸ் மெத்தடை பயன்படுத்துறோம்னு சொன்னா எங்களால இலகுவா பேச முடியும். ரைட். அடுத்தது ஒரு வசனத்தை நாங்க எப்படி ஒரு கேள்வியாக மாத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த எதிரை அண்ணன்னு சொன்னா வீட்டுக்கு போங்க. எனக்கு கேட்கணும், இது எப்படி வீட்டுக்கு போகையான்னு கேட்கணும். நான் என்ன செய்யறேன், இந்த ஆழத்தை போட்டு நான் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சொல்லலாம் வசனமாக மாத்துறேன். எதிரை அண்ணது வீட்டை போகவா, மம கண்ணா, சாரி பத் கண்ணுன்னு சொல்லி நாங்க எடுப்போம். சோறு சாப்பிடுங்க. இது எப்படி மாத்துற கேள்வியா? பத் கண்ணது சோறு சாப்பிடவா. ஓகே, மல்லி கிரி போனவா, தம்பி பால் குடிக்கிறான். இதனை கேள்வியா மாத்தணும். மல்லி கிரி போனவந்து தம்பி பால் குடிக்கிறாரா, மல்லி கிரி போனவாது. மூணாவது, அக்கா வேடட்டுக்கியா, அக்கா வேலைக்கு போனார். அப்ப நான் இதை ஒரு கேள்வியா மாத்துறதுக்கா தாளத்தை போட்டிருக்கேன். அக்கா வேடட்டுக்கியாது, அக்கா வேலைக்கு சென்றாரா போனாரா அப்படின்னு ஒரு மீனிங். நாலாவது, மல்லி கிரிபீகென டிவி வெல்லும், தம்பி பால் குடித்து கொண்டு என்ன டிவி பார்த்தார். இதனை கேள்வியா மாத்தணும். மல்லி கிரிபீகென டிவி வெல்லுவார், தம்பி பால் குடித்து கொண்டு டிவி பார்த்தாரா. அஞ்சாவது, மல்லி கிரிபிவோ, தம்பி பால் குடித்தால் கொழுமை கொழும்பு போற. இப்ப நான் எனக்கு கேள்வியை மாத்தணும். மல்லி கிரிபிவோ, தம்பி பால் குடித்தால் கொழுமையானவது கொழும்புக்கு போறையா. சரியா? அப்போ ஒரு வசனத்தை நாங்க ஒரு கேள்வியா மாத்த தா எடுத்து பயன்படுத்தும். சரியா? இதை நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட். அடுத்தது வந்து நாங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய இந்த ஓ புழுவாள், அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இதுல ஓன்னு சொல்றது ஆம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வின்னு கேட்கிறேன். ஒயாகி நம்ம செல்வம், உங்களோட பேர் செல்வம், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓன்னு தானே சொல்லுவீங்க. ஓ ஓ மம செல்வம், ஆம் நான் செல்வம். நெஹ அல்லது நேன்னு சொன்னா இல்லைன்னு கருத்து. நெஹன். இப்ப நான் வசனத்துக்கு எப்படி போறேன்னு பாருங்க. சல்லி நெஹ, பணம் இல்லை, காசு இல்லை. கேம நெஹ, சாப்பாடு இல்லை. அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, பெஹ அல்லது பே, முடியாது. மட்ட பெஹ, எனக்கு ஏலா, என்னால் முடியாது. மட்ட பெஹ. என்ன பெஹ, கொடுக்க முடியாது. என்ன பெஹ, கொடுக்க முடியாது. எப்பாண்ட என்ன கருத்து? வேண்டாம். எப்பாண்டா வேண்டாம் கருத்து. கண்ண எப்பா, சாப்பிட வேண்டாம். சல்லி எப்பா, பணம் வேண்டாம். அடுத்து புழுவான், முடியும். அது எப்படி மாற்றம் அடையுது? கிராண்ண புழுவான், செய்ய முடியும். லியாண்ண புழுவான், எழுத முடியும். அத்தி, போதும் சொல்ற கருத்து. கத்தி போதும். கேம அத்தி,
சாப்பாடு போதும். கியோத்ததி போனால் போதும். மதி போதாது, இப்படி மாற்றமடைகிறது. சள்ளி மதி பணம் போதாது. கேம காலம் மதி சாப்பாடு சாப்பிட்டது போதாது. தகனம் தடை. தும்பீம தகனம் புகைத்தல் தடை. நீங்க பஸ்ல போகிறது பார்த்திருப்பீங்க. தகனம் தடை. கேம கனீம தகனம் உணவு உட்கொள்வது தடை. வழக்கின்ன தவிர்க்கவும். கதாகிரீமின் வழக்கின்ன பேசுவதை தவிர்க்கவும். கதாகிரீமின் வழக்கின். ரைட். அடுத்தது இப்ப நாங்க கடைசி பகுதியை நோக்கி போகிறோம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது. உதாரணத்துக்கு பாருங்க. தபால் கந்தோருவே தபால் நிலையத்தில் யாழுவா உங்களுடைய நண்பர் தெம்ம கொரியருக்கு போட்ட கொரியர் தாம லபிலனக இன்னும் கிடைக்கவில்லை. ஏ சம்பந்தேன் அது சம்பந்தமாக தபல் ஸ்தானாதிபதிட்ட இப்ப போஸ்ட் மாஸ்டருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? தொலைபேசியில அறிவிக்க போறீங்க. அப்ப எப்படி நாங்க அறிவிக்கணும்? ஒரு கால் பண்ணீங்க. சுபோதயா சார், காலை வணக்கம் சார். அம்பார தபால் கந்தோருவதோ அம்பார தபால் நிலையம் கடுப்பம் பண்ணிக்கணுமே நாங்க யாரு கால் பண்றேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? நாங்க எங்களுக்கு கொரிய நம்பரை வச்சு கேட்போம். மகே බින්දුව බින්දුවයි 951 යන කොරියර් එක තාම ලැබුණේ නැහැ. ඒඳ 00 சொல்ற கொரியர் வந்து இன்னும் கிடைக்கல. தென் மாசයක් විතර வேணும். இன்னும் இப்போதைக்கு ஒரு மாதமாகி விட்டது. தென் மாசයක් විතර வேணும். சரியா? அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாரு. என்னன்னு சொல்லி හරි මම හොයලා බලන්න. ඊට පස්සේ මම ඔයාලට කෝල් එකක් දෙන්නම්. நான் தேடி பார்க்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கோல் தாரேன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு நாங்க எப்படி விடைய அளிக்கணும், எப்படி நாங்க ஒரு பதிலை நாங்க எதிர்பார்க்கணும்னு சொல்றதுதான் இந்த பகுதியில பார்க்கணும். அடுத்தது பாருங்க. ஹாஸ்டல்லைக்கு இன்ன வயாகி யாழுவா. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களோட நண்பன் அதிசயம் சனீபன் அக்கிவிடும். திடீரென சுகம் இல்லாம இருக்கான். ඉක්මනට යාබද රෝහලට දන්වා ගිලන් රථයක් ලබා ගන්න. விரைவா என்ன செய்ய போறீங்க? பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸை வந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. அது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க. மாத்தர மகாரோகளது. சரியா? இப்ப என்ன மாத்திரையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலா? அப்ப அதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம் அதிசயம மகை ஆளுவாட்ட பொடி ஹார்ட் அட்டாக் இருக்கா. ஆங்கிலம் சொல்றது அந்த ஹார்ட் அட்டாக் சொல்றது. நாங்க இப்படி பேசக்கூட பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தை மிக்ஸ் பண்ணி. திடீர்னு என் நண்பருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கா மாத்திரை விஸ்வவித்யாலයට என்ன மாத்திரை பல்கலைக்கழகத்துக்கு வகாம உடனே இளம் ரத்தையாக்கே வரணும். ஆம்புலன்ஸ் வந்து அனுப்புவோம். சரியா? அப்ப நாங்க அந்த பிரச்சனை வர டைம்ல நாங்க எப்படி பார்க்கணும்னு சொல்றதோ இதுல பார்க்கறோம். ரைட். அடுத்து வந்து நாங்க சேனலிங் சென்டர்ல வந்து ஒரு டாக்டரால புக் பண்ணுவோம். சேனலிங் சென்டருக்கு நாங்க கால் பண்ண ஃபர்ஸ்ட் எப்படி கால் பண்ணணும்? எங்களுக்கு அந்த டாக்டர் தெரியும். ஆனா அவர் அங்க வாரான்னு சொல்றதை நாங்க கேட்க. ரைட். மற்ற எனக்கு டாக்டர் ஜெயதிலக புக் பண்ண போடுவாங்க. புக் பண்ண இயலுமா? சரி, அதுக்கு அவர் பதில்னு சொல்லுவாங்க. ஓ புள்ளுவாங்க சொல்லி. சரியா? அந்த பதில நான் போடல. புக்கிங்கான கீயது புக் பண்ற சார்ஜஸ் எவ்வளவு கணக்கு. டாக்டர் கீயது என்ன? டாக்டர் எத்தனை மணிக்கு வருவாரு? அவதாத என்ன எப்ப வருவாரு? மற்ற புக்கர்லாம் புக்கிங் நம்பர் ஏது என்ன? எனக்கு புக் பண்ணிட்டு புக் பண்ண நம்பரை தாங்க. சரியா? அப்புறம் பிரச்சனை ஒன்று வருது அல்லது ஏதாவது தேவையான எங்களுக்கு வருது. அப்ப அந்த தேவையை நான் எப்படி கேட்கிறேன் சொல்றதுதான் இதுவாக பார்க்கிறோம். ரைட். அப்ப நாங்க இன்றைய கோர்ஸ்ல பார்த்தது வந்து நாங்க இந்த வாசிப்பு, பேச்சு, எழுத்து இந்த 3 திறன்களையும் வந்து நாங்க எப்படி முன்னேற்றம்னு சொல்றோம். ரைட். அப்ப உங்களுக்கான இந்த கோர்ஸ் வந்து வெறுமனே 35 நாட்களுக்குள்ள நாங்க பேசலாம், எழுதலாம், வாசிக்கலாம். அதுக்கான கோர்ஸ் தான். அப்ப இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 கட்டங்களாக வந்து செலுத்த வரும். முதலாவது கட்டத்தில் நீங்க 3500 படி மொத்தம் 3 மாதங்கள் செலுத்த வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு கிழமையில 3 நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும்.
அதே மாதிரி புதிய மாணவர்களுக்குரிய நாங்க பேட்சை வந்து 2025 மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப நீங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன செய்யுங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல முந்திக் கொள்ளுங்க. ஏன்னா நாங்க லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள நாங்க வந்து பிக்அப் பண்ண போறோம். இப்ப ஏன்னு சொன்னா நாங்க ஒரு நல்ல ஒரு அவுட்புட்காகத்தான் நாங்க அதை அப்படி செய்யற காரணம். ஸோ அதால நீங்க முந்திக் கொண்டு இந்த சிங்கள தடையிலிருந்து நீங்க நீங்கிறதுக்கு பாருங்க. மொழி தடையை நீக்கிட்டு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ரைட், இப்ப நாங்க போப்போம். சில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அல்லது டீச் பண்ண விஷயத்துல உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தா நீங்க கேட்கலாம். ரைட், ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின விஷயம் வந்து கிளியரா போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ ஏதோ இருந்தா நாங்க அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். ஒவ்வொரு விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது எப்படி எங்களோட வாசிப்பு திறனை அதிகரிக்கிறேன்னு சொல்லி. ரெண்டாவது நாங்க பாக்குற விஷயம் வந்து நாங்க எப்படி இந்த எழுதுற விஷயங்களை பாக்குறோம். அடுத்தது வந்து நாங்க இந்த பேச்சு திறன், இந்த 3 திறன்களையும் நாங்க எப்படி මුන්නේතන சொல்லி. හරි. එහෙනම් අද පන්තියට ආපු හැමෝටම ස්තුතියි. එහෙනම් සුබ දවසක් වේවා. இது வகுப்பு வந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு இனிய நாளாக அமையும்.